أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحمانே உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு ஒளியாக ஆக்கி அல்லாஹ் எங்கள் பார்வைக்கு யா அல்லாஹ் ஒளியாக ஆக்கி தந்தர்லி அல்லாஹ் எங்கள் கவலையை அகற்றி யா அல்லாஹ் எங்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் கிருபை ரஹ்மத் செய்ய அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொண்டு உன் நிறைவான கூலியை தந்தர்லி அல்லாஹ் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரா ஜில்ஸால் அத்தியாயம் 99 நிலநடுக்கம். மக்காவுல இறக்கப்பட்டது 8 வசனம். படிங்க சாரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். பூமி முழு பலத்துடன் உழுக்கப்படும் போது, பூமி தன்னுள் இருக்கும் சுமைகள் அனைத்தையும் வெளிக்கொணர்ந்து விடும்போது, மேலும் அதற்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மனிதன் கேட்கும் போது, அந்நாளில் அது தன் மீது நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கும். ஏனெனில் இறைவன் அதற்கு அவ்வாறு எடுத்துரைக்கும்படி ஆணையிட்டு இருப்பான். அன்று மக்கள் பல்வேறு நிலைமைகளில் திரும்புவார்கள், தங்களுடைய செயல்கள் தங்களுக்கு காண்பிக்கப்படுவதற்காக. பிறகு எவன் அணுவளவு நன்மை செய்திருந்தானோ அவன் அதனை கண்டு கொள்வான், மேலும் எவன் அணுவளவு தீமை புரிந்தானோ அவனும் அதனை கண்டு கொள்வான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்றான் பாத்தீங்களா. இந்த பூமி கடுமையா உழுக்கப்படும். உள்ளுக்குள்ள இருக்கிற தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் வெளியே கொண்டு வந்துரும். அடடா, இதைத்தானே தேடி அலைஞ்சோம், இன்னைக்கு என்ன வந்துச்சு இந்த பூமிக்கு, எல்லாமே கொண்டு வந்து கொட்டுதே அப்படின்ட்டு நினைச்சு அள்ளிட்டு போக முடியுமா? முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்துல மக்கள் பெரிய அமளி துமளையில இருப்பாங்க. அந்த நேரத்துல யாரு அணு அளவு நன்மை செஞ்சாலும் சரி அதை பாத்துக்குவாங்க. அதே மாதிரி அணு அளவு தீமை செஞ்சாலும் பாத்துக்குவோமா. யா அல்லாஹ் எல்லா விதமான தீமைகளையும் விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ் இந்த வாழ்க்கை முழுவதும் ரமலானாக ஆக்கக்கூடிய அல்லாஹ் நம்ம ரமலானுடைய வாழ்க்கையை எல்லா காலத்திலையும் வாழ்ந்தா நம்மளுடைய முடிவு பெருநாளா இருக்கும்னு சொல்லி ஒரு அறிஞருடைய கருத்து. யா அல்லாஹ் அப்படிப்பட்ட பெருநாளா எங்களுக்கு ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.